பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி, தைரியம் உடையவனை கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? அந்த தைரியம் உடையவனை கர்த்தர் தெய்வீக பலத்தினால நிரப்புவார். அந்த தைரியம் உடையவன் அந்த தெய்வீக பலத்தினால அவனுடைய எல்லா சத்துருக்களையும் முறியடிப்பான். தைரியம் இல்லாதவனை கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அந்த தைரியம் உடையவனை போல நீ இருண்டு ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அந்த தைரியம் இல்லாதவன் கர்த்தருடைய காலை பிடித்து கெஞ்ச 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 கர்த்தரே அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்து அந்த சத்துருக்களை முறியடிப்பார். எப்படின்னு கேக்குறீங்களா? வேதத்தின்படியே பார்ப்போம். எடுத்துக்கொள்ளலாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 தொடங்கி 47 முடிய. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். தாவீது ராஜா எவ்வளவு தைரியம் உடையவரா இருந்திருந்தா அவ்வளோ பெரிய ராட்சசன் போல இருக்கிற அவனை எதிர்க்க தைரியம் கொண்டு நிற்க முடியும்னு பார்த்துக்கோங்க. நின்றுட்டு எப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை எடுறா பாருங்க. உங்களுடைய எல்லா விதமான டெட் பாடிஸையும் பறவைகளும் மிருகங்களும் சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தி இன்னைக்கு கிரியை செய்ய போகிறார் அப்படின்ட்டு விசுவாச அறிக்கை எடுறா. உங்களை விட ரொம்ப மடங்கு பெரியவங்களை பார்த்துட்டு, பெருசா பயங்கரமா இருக்கிறவங்கள பார்த்துட்டு இப்படி தைரியமா பேச முடியுமா? நம்மளை நசுக்கிடுவாங்கன்னு நம்மளுக்கு பயம் இருக்கும்ல. இந்த பயப்பட்டானா இங்கே தாவீது? பயப்படல. பயப்படாம என்ன தெரியுமா செய்யறா? போயிட்டு அந்த ராட்சசன் போல இருக்கிற அவனுக்கு முன்பாக நின்றுட்டு, இன்னைக்கு என் தெய்வன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாரு பாருன்ட்டு சவாலான ஒரு விஷயத்த சவால் எடுக்கிறான். விசுவாச அறிக்கையும் விடுறான். தாவீது ராஜா எப்படிப்பட்ட தைரியசாலியா இருக்காரு பாருங்களேன். அவர் சும்மா தைரியசாலி இல்ல. நான் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? தாவீது ராஜா உடைய இடத்துல நம்மளை வச்சு பாருங்க. 45ஆம் வசனத்தை திரும்ப வாசிச்சு பாருங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்கிட்ட வர. அப்போ ராட்சசன் போல உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கும் போது நீ வா போன்ட்டு மரியாதை இல்லாம சொன்னா அவனுக்கு கோவம் வந்து நம்மளை நசுக்கிடுவான்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம் தானே? பயப்படாம அவன் என்ன சொல்றா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்கிட்ட வர. இந்த 3 விஷயங்களோட தான் சின்னதா இருக்கிற என்கிட்ட வர. கொஞ்சம் திமிரா இருக்குல்ல? கொஞ்சம் கோபமூற்ற வார்த்தைகளா இருக்குல்ல? ராட்சசனை பார்த்துட்டு அவனுக்கு நேரா இந்த வார்த்தைகளை சொல்ல தாவீது பயந்தானா? பயப்படல. துணிந்து சொல்றான். இன்னும் மேல கீழே வாசிச்சு பாருங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய கர்த்தருடைய நாமத்துல நான் உன்கிட்ட வரேன். நான் கர்த்தருடைய நாமம், அந்த நேம வச்சு வரேன். நீ என்ன பார்த்துட்டு பட்டயம் ஈட்டி கேடகம்னு நிறைய ப்ரொடெக்ஷனோட ஆயுதத்தோடும் வர. ஒரு விதத்துல இது கோபமூற்ற வார்த்தை தான். கோபமூற்ற வார்த்தைய ராட்சசனை பார்த்து சொல்றதுக்கு பயப்படாமல் துணிந்து சொல்ற தாவீது. அதை விட 46ஆம் வசனத்துல பாருங்களேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆடு மேய்க்கிற என் கையில, ஆடு மேய்க்கிற நான் கர்த்தருடைய நாமத்துல, கர்த்தருடைய நேம்ல வந்திருக்கிற என் கையில யார தெரியுமா ஒப்பு கொடுக்க போறார்? ராட்சசன் போல இருக்கிறவன. அந்த ராட்சசன் கையில என்னெல்லாம் இருக்கு? ஈட்டி பட்டயம் கேடகம் உடைய அந்த ராட்சசனை ஆடு மேய்க்கிற என் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். ஏன்னா அந்த ஆடு மேய்க்கிறவன் எதை வச்சு தெரியுமா வந்தா? கர்த்தருடைய நாமத்தினால அப்படின்ட்டு சொல்றா. உங்களால எப்படி சொல்ல முடியுமா? நார்மலா ஏதாவது ஒரு மனுஷனா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ராட்சசனை பாக்குறாங்களா, பார்த்துட்டு அமைதியா அப்படியே போயிடுவாங்க. எந்த விதமான பிரச்சனையும் வச்சுக்காம போயிடுவாங்க. நசுக்கிட்ட என்ன பண்றதுன்னு பயப்படுவாங்கல்ல. அந்த பயம் தாவீது கிட்ட இருந்துதா? இல்ல. இன்னும் கீழே வாசிச்சு பார்த்தா தெரியும்.
உன்னை கொல்லுவேன், உன் தலைய வெட்டுவேன், பெலிஸ்தர் எல்லாருடைய டெட் பாடிஸையும் நான் பறவைகளுக்கு எடுத்து கொண்டு போய் போட்டு, நான் காட்டு மிருகங்களுக்கு எடுத்து கொண்டு போய் போட்டு உணவா கொடுப்பேன்ட்டு சொல்றத பார்க்க முடியும். எடுத்துட்டு போவேன், அந்த டெட் பாடிஸ் எடுத்துட்டு போய் நான் போடுவேன் அப்படின்ட்டு சொல்றா. அப்ப இது எல்லாமே சொல்றதுக்கு தைரியம் தேவை. அவன் அப்போ எப்படிப்பட்டவனா இருக்கான் தாவீது? தைரியம் உடையவனா இருக்கா. தைரியமுடைய தாவீதுக்கு கர்த்தர் தெய்வ பலத்தை கொடுத்தார். என்ன தெய்வ பலம்? அவன் அந்த கூழாங்கல்ல நெற்றியில போடும் பொழுது, கோலியாத்தினுடைய நெற்றியில போடும்போது கரெக்டா எய்ம் பண்ணி போடுற அந்த செகண்டே என்ன நடக்கணும்னு தெரியுமா? தேவன் ஒரு பலத்தை ஊற்றியிருந்தார். இப்படி விழாம முகங்குப்புற இப்படி விழணும் அப்படிங்கிற ஒரு தெய்வீக பலத்தை தாவீதுக்குள்ள ஊற்றி அந்த கல்லின் மூலமா கர்த்தர் கிரியை செய்தார். அப்போ இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்? தைரியம் உடையவனுக்கு கர்த்தர் தெய்வீக பலத்தை கொடுப்பார். அந்த தைரியம் உடையவன் அந்த தெய்வீக பலத்தை வச்சுட்டு அவனுடைய எதிரிகளை வெட்டி வீழ்த்துவான். அப்போ தைரியம் இல்லாத ஒருத்தனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாருங்கிறத நம்ம பார்ப்போம். தைரியம் இல்லாதவன் அப்படிங்கிற டாபிக்கு நாம ஹெசேக்கியா ராஜாவை எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் முடிய. இந்த வசனம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஹெசேக்கியா ராஜாக்கு அசீரியா ராஜா அச்சுறுத்தல் கொடுக்கிறான். அச்சுறுத்தல் தான் என்ன? பயம்புறுத்துற ஒரு செய்தியை கொடுக்கிறான். என்ன தெரியுமா சொல்ற அசீரியா ராஜா? நான் இத்தனை நாள் இத்தனை ராஜாக்களின் தேசங்களை அழிச்சிருக்கிறேன். அவங்க எல்லாரும் ஒரு ஒரு தெய்வத்தை வச்சிருந்தாங்க. அந்த ஒரு தெய்வமும் காப்பாத்தும் அப்படின்ட்டு நம்பி இருந்தாங்க. ஆனா அந்த தெய்வம் அவங்கள காப்பாத்துச்சான்னு கேட்டா இல்ல. எல்லாரையுமே நான் அழிச்சிட்டேன். நீ எம்மாத்திரம், நீயும் உன் தேவனை தான் நம்பி இருக்கியா? உனக்கும் அதே கதை தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அசீரியா ராஜா ஹெசேக்கியா ராஜாவை அச்சுறுத்துறான். 10ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை ஏத்த ஓட்டாதே. இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தேலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? இத்தனை தேசத்தாருடைய தெய்வங்களும் எங்களோட கைக்கு தப்பு வைக்க முடிஞ்சுதா? நீ தப்பிச்சிருவியா? உன் தெய்வன் ஸ்பெஷலா? உன் தெய்வன் காப்பாத்திருவாரான்ட்டு நக்கலா ஒரு அச்சுறுத்துற ஒரு கொஸ்டின், ஒரு பயன்படுத்துற ஒரு கொஸ்டினை அசிரியா ராஜா ஹெசேக்கியா ராஜாக்கு வைக்கிறான். ஆனா ஹெசேக்கியா ராஜா இதை கேட்ட உடனே என்ன பண்றா பாருங்க. 14ஆம் வசனம். ஹெசேக்கியா ராஜா நிருபத்தை வாங்கி வாசித்துட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறா. அங்க போயிட்டு கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க ஸ்டார்ட் பண்றான். 14ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் ஹெசேக்கியா ராஜா கர்த்தரை பிடித்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். பயந்துட்டதுனால கெஞ்ச ஆரம்பிக்கிறான். தைரியம் இல்லாதவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். 19ஆம் வசனம் பாருங்க. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாகி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஹெசேக்கியா ராஜா பயந்துட்டா. பயந்த உடனே கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. அப்படி பயப்படுகிற சுபாவம் உடைய ஹெசேக்கியா அசீரியாவினுடைய அச்சுறுத்தல், பயப்படுத்துகிற அந்த செய்தியை கேட்ட உடனே பயப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டா. பயப்பட ஸ்டார்ட் பண்ண உடனே கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. அதுக்கான அடையாளம் தான் 14ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம். கெஞ்ச ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் ஹெசேக்கியாவை பார்த்து இந்த மாதிரி சொல்லல. எந்த மாதிரி? தாவீதோடு இருந்து அவனுக்கு தெய்வ பலத்தை கொடுத்து அவனுடைய எதிரிகளை வெட்டி வீழ்த்தினதை போல உன் கூட நான் செய்வேன் போன்ட்டு ஃபோர்ஸ் பண்ணாரான்னு கேட்டா ஃபோர்ஸே பண்ணல. எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு அடையாளம் தான் அதே அதிகாரம் 35ஆம் வசனம். அன்று ராத்திரியில், எந்த ராத்திரியில் அவன் கெஞ்சினால அதே ராத்திரியில், அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்தான்.
அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரே ஹெசேக்கியா பயந்த அந்த எதிரிகளுடைய விஷயத்த முறியடிச்சிட்டாரு. யாரை கொண்டு? தேவதூதனை வச்சுட்டு. அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. தைரியம் உடையவனுக்கு கர்த்தர் அவருடைய பலத்தை கொடுத்து அவனுடைய சத்துருக்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்த கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தர் கிரியை செய்கிறார். தைரியம் இல்லாதவனை கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். கர்த்தரை தைரியம் இல்லாதவன் அவருடைய காலை பிடித்து கெஞ்ச 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 கர்த்தரே அவருடைய தேவ தூதர்களை வச்சு அவனுடைய எதிரிகள் அனைவரையும் சங்கரித்து போடுவார். அப்போ இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? தைரியம் உடையவங்களா? தைரியம் இல்லாதவங்களா? தைரியம் உடையவங்கனாலும் பரவாயில்ல, தைரியம் இல்லாதவங்கனாலும் பரவாயில்ல. நம்மளுடைய எதிரிகள் முறிக்கப்படுவார்கள். ஏன்னா நம்மளுடைய தேவன் கர்த்தாதி கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.